إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا للرجال نصيب مما ترك الوالدان والأقربون وللنساء نصيب مما ترك الوالدان والأقربون مما قل منه أو كثر نصيبا مفروضا صدق الله العلي العليم عن ابن عباس رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألحق الفرائل بأهلها فما تركت الفرائل فالأولى رجل ذكر أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியன. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை என்று எம்முடைய தூய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக, அவன் மீது சாட்சி கூறியவனாக, சலாத்தனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான ஹபீப் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும், அன்னாருடைய அழகான நேர்த்தியான இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அதனுடைய அழகிய வடிவிலே பின்பற்றிய எமக்கும் பின்பற்றுவதற்கான அழகான வழிகாட்டல்களை செய்துவிட்டு சென்ற உத்தம சஹாபாக்கள் மீதும், அவர்களை துயர்ந்த தாபியூன்கள், அவர்களை பின் துயர்ந்த தபு தாபீன்கள், கியாமம் பரிவந்தம் அல்லாஹுடைய இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை அதனுடைய அழகிய வடிவிலே பின்பற்றக்கூடிய அத்துணை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகுவதாக. அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அவனுடைய இல்லத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற ஒரு உன்னதமான நீயத்துடன் நேர காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கண்ணியமான வாலிப நெஞ்சங்களே, என்னையும் உங்களையும் படைத்த எம்முடைய ரப் அல்லாஹ் நானும் நீங்களும் தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் இருளில் இருந்தாலும் வெளிச்சத்தில் இருந்தாலும் அவன் எம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான். அவன் எம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான், எங்களை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் எம் அனைவருக்கும் கொடுத்துள்ள இந்த தூய மார்க்கம் இஸ்லாம் மிகவும் அழகானது, மிகவும் தெளிவானது, நுட்பமான செய்திகளை பொதிந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். நம் அனைவரும் அறிந்த விடயம், ஒரு மனிதன்
பிறந்தது முதல் இறக்கும் வரையில் அவன் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளுக்கும் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் தெளிவான வழிகாட்டல்களை இஸ்லாம் அல் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாகவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியமான பொன்மொழிகளின் மூலமாகவும் ஹதீஸ் மூலமாகவும் எங்களுக்கு வழிகாட்டியுள்ளது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக தேவை இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்றிருக்கும் சொன்னால் அது உண்மையில் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கும் ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய எழுச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம். அதனால தான் சமூக ஆய்வாளர்கள் கூறுவாங்க, சமூகத்தில் உள்ள பிரச்சினைகளில் தலையான பிரச்சினை பொருளாதார பிரச்சினை என்று ஒரு கருத்தை கூறுவார்கள். அதனால தான் தமிழ்லையும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தமிழில் ஒரு சான் வயிறு இல்லைண்டா உலகிலேது கலாட்டா. ஒரு சான் வயிறு இல்லைண்டா உலகிலேது கலாட்டா என்று தமிழ்லையும் ஒரு வார்த்தையை கூறுவாங்க. கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஏன் நான் இந்த பொருளாதாரத்தை யாபகப்படுத்துகின்றேன் என்றால், இன்ஷா அல்லாஹ் இன்று உங்களுடன் இந்த குறுகிய நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு முன்னால் ஒரு தலையங்கத்தை முன்வைக்க நாடியுள்ள இந்த தலையங்கம் மிகவும் முக்கியமாக ஒரு தனிமனிதனுடைய பொருளாதாரத்துடன் எக்கனாமிக்குடன் சம்பந்தப்படக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் இஸ்லாம் திட்டத் தெளிவாக மிகவும் துல்லியமாக அழகான விதத்தில் எங்களுக்கு கூறித்தந்துள்ள அனந்தர சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, வாரிசுரிமை சட்டம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த அனந்தர சொத்து என்பது மிகவும் முக்கியமாக ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரத்துடன் சம்பந்தப்படுது. இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் விரிவாக நாங்கள் பார்ப்போம் இறுதி வரையில். இன்று சமூகத்தில் எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய முஸ்லீம் உறவுகள் எத்தனையோ பேர் மற்றவர்களிடம் பிறரிடம் கையேண்டக்கூடிய நிலைமைகள், பிறரிடம் யாசகம் கேட்கக்கூடிய நிலைமைகள், இன்னொருத்தரிடத்தில் இரண்டாவது மனிதராக செகண்டாக ஆகக்கூடிய நிலைமைகள், இவ்வாறான ஒரு இழிவான நிலைமைக்கு அதிகமான எங்களுடைய உறவுகள் தள்ளப்பட்டதுக்கு மிகவும் முக்கியமான காரணங்கள் ஒரு காரணம்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அனந்தர சொத்துக்கள், வாரிசுரிமை சட்டத்தின் கீழால் அவர்களுக்கு வர வேண்டிய பங்குகள் கொடுக்கப்படாமையும் ஒரு காரணம்தான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் இந்த வாரிசுரிமை சட்டத்தை எந்தளவு கண்ணியமான விதத்தில் எந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அல் குர்ஆனில் உணர்த்துகின்றான். நாம் அனைவரும் அறிந்த விடயம், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கடமையாக்கிய 5 கடமைகள் இருக்குது. இந்த 5 கடமைகளில் முதலாவது கடமை கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இரண்டாவது கடமை கண்ணியமானவர்களே தொழுகை. தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் எங்களுடன் பேசக்கூடிய நேரத்தில், கதைக்கக்கூடிய நேரத்தில் அகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற ஒரு கட்டளையைத்தான் நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கூறுகின்றான். ஆனால் உலமாக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயும் ஃபஜ்ருடைய நாங்கள் தொழக்கூடிய சுபஹுடைய தொழுகை 2 ரகாத், துஹருடைய அசருடைய இஷாவுடைய தொழுகை 4 ரகாத், மக்ரிபுடைய தொழுகை 3 ரகாத் என்று அல்லாஹ் குர்ஆனில் எங்கேயும் பேசல. கண்ணியமானவர்களே, தொழுகை சம்பந்தப்பட்ட மிகவும் குறுகிய விடயங்களை கிட்டத்தட்ட 60 தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு தொழுகையுடைய வார்த்தை வரக்கூடிய வசனங்களைத்தான் அல்லாஹ் நீளமான குர்ஆனில் பேசுகின்றானே ஒழிய
தொழுகைக்கு நாங்கள் போவதற்கு முன்னால், தொழுகைக்குள்ளால் நுழைந்ததுக்குள்ளால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள், அதை ஓதக்கூடிய குர்ஆனுடைய திலாவத்துகளாக இருக்கலாம், திக்ருகளாக இருக்கலாம், இந்த அத்துணையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான். கண்ணியமாக அதே போலதான் இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய இந்த மிகவும் நீளமான பகுதி, ஜகாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய நேரத்திலேயும் வஆத்து ஜகா, ஜகாத்தை நீங்கள் கொடுங்கள் என்று தான் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமாங்களே, ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களுக்கு, ஜகாத்துடைய கடமையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தெரியும், ஜகாத்துடைய இது அல்லாத எத்தனையோ சட்டதிட்டங்கள் இருக்குது. குர்ஆன் அல்லாஹ் ஜகாத் எடுக்கக்கூடிய 8 கூட்டத்தை பற்றி பேசுகிறான். இவ்வாறு ஜகாத்தோடு சம்பந்தப்படக்கூடிய குறுகிய விடயங்களைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றானே ஒழிய, ஒரு மனிதர் எப்போ ஜகாத் கொடுக்கணும், ஜகாத் கொடுக்கறதுக்கான அந்த நிசாப் அளவு என்ன, எந்தெந்த பொருட்கள் இருந்து ஜகாத் கொடுக்கணும், இவ்வாறு நீளமான பாடம் ஒன்று ஜகாத்துக்குள்ளால் இருக்குது. கண்ணியமாகவே இவை அத்துணையையும் அல்லாஹு தாலா தன்னுடைய குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு படித்து தரல, ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறான். தெளிவாக விளங்குங்க, மாறி விளங்குவான தெளிவாக இந்த விஷயத்தை விளங்குங்க. அனந்தர சொத்து எந்தளவு முக்கியத்துவம் என்பதைத்தான் நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதே போன்று கண்ணியமாலே ஹஜ்ஜும் அதே போன்றுதான். அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி குர்ஆனில் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹுடைய பைத்துல்லாவை, அல்லாஹுடைய பைத்தை ஹஜ் செய்வது மனிதர்களுக்கு கடமை என்று பேசுகிறான். அதே போன்று ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட குறுகிய முக்கியமான விடயங்களைத்தான் குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்றானே ஒழிய, ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு, உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடன் சம்பந்தப்படக்கூடிய எத்தனை அமல்கள் இருக்குது. இஹ்ராம் கட்டியது முதல், மீகாத் போவது முதல், அதற்கு பின்னால் சஃபா மர்வா காபத்துல்லாவை தவாஃப் செய்வது, அதற்கு பின்னால் எத்தனையோ அமல்கள், மினா அரஃபா என்று அடுக்கி அடுக்கி போகக்கூடிய எத்தனையோ அமல்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமாகவே இவைகளை அல்லாஹு தாலா அல் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு கற்றுத்தரல. இவைகளில் அதிகமான பகுதிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களின் மூலமாகத்தான் கற்று தந்திருக்கிறான். ஆனால் கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த அனந்தர சொத்து என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை, இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். பின்னால் எங்களுடைய பாஷையில் சொல்வதென்றால், அல்லாஹு தஆலா எம்முடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த விடயத்தில் அல்லாஹ் கையடிக்க விடல்ல என்று சொல்லும் அளவுக்கு அல்லாஹ்வே இதை கடமையாக்கி யார் யாருக்கு எந்தெந்த பங்குகள் போக வேண்டும் என்பதை தெட்டத் தெளிவாக துல்லியமாக அல் குர்ஆனில் விரிவாக அல்லாஹ் பேசியுள்ளான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, சூரத்துன் நிசா அத்தியாயம் 4 வசனம் 11, 12 எடுத்து படித்து பாருங்கள். அத்தியாயம் 4 வசனம் 11, 12 இந்த 2 வசனங்கள், அதே போன்று இந்த சூரத்து நிசா அத்தியாயம், சூரத்து நிசாவுடைய இறுதி வசனமாகிய 177 இந்த வசனத்தையும் விரிவாக நாங்கள் நேரம் எடுத்து படித்து பார்ப்போம். கண்ணியமாகலே, இந்த 3 வசனங்களில் அல்லாஹ் மிகவும் தெளிவாக ஒருவர் மரணித்தால் அவர் விட்டு போகக்கூடிய அவருடைய சொத்துக்கள், செல்வங்கள், பொருட்கள் யார் யாருக்கு எந்த முறையில் போக வேண்டும் என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த வசனங்களில் பேசியுள்ளான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை உலகத்துக்கு இறக்குவதென்றால், உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குவதென்றால் அதற்கு சில காரணங்களை உண்டு பண்ணுறான். அதே போன்றுதான் இந்த அனந்தர சொத்து சம்பந்தப்பட்ட இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக ஆக்கியது சில பெண்களை. என்னென்னு சொன்னால், இன்றைய காலத்தில் கூட அல்லாஹ் எங்களுடைய
இந்த கம்யூனிட்டியை, இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் அவனுக்கு இந்த அனந்தரச்சத்துடைய விடயத்தில் கடினமான தண்டனைகள் இறக்க முடியும். என்னென்னு சொன்னால், அன்றைய ஜாஹிலியத்து காலத்திலிருந்த அதே தன்மைகள் இன்று அதிகமானவிடத்தில் இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏனென்று சொன்னால், கண்ணியமாகலே, இந்த அனந்தர சொத்து, வாரிசுரிமை, இந்த விடயத்தை அன்றைய காலத்தில் கூட மிகவும் முக்கியமாக பெண்களுக்கு அந்த மக்கள் கொடுக்க மாட்டாங்க. யாரும் சரி மௌத்தாயினா அவருடைய விட்டு விட்டு போகக்கூடிய சொத்துக்களை பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது யகூதிகள், நஸ்ரானிகள், ரோம் பாரசீகர் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுடைய வழிமுறையில் இருந்த விடயம்தான். பெண்களுக்கு அனந்தர சொத்து கொடுக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 3 உஹதுடைய யுத்தத்துக்கு போகிறாங்க. உஹதுடைய யுத்தத்தை முடிச்சுட்டு ரசூலுல்லா மதீனாவுக்கு திரும்பி வராங்க சஹாபாக்களுடன். வந்த நேரத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய 2 மகள்மாரை கூட்டி கொண்டு ரசூலுல்லா கிட்ட வராங்க. வந்து அந்த பெண் ரசூலுல்லா கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறா, ஒரு முறைப்பாடு செய்கிறா. என்ன முறைப்பாடு? யா ரசூலல்லா, உங்களுடன் போருக்கு போனார் சஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய சஹாபி. அவர் உஹதுடைய போரில் ஷஹீதாக்கப்பட்டுட்டார். உஹதுடைய போருக்கு உங்களோட வந்தார், அந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டுட்டார், மௌத்தாயிட்டார். ஆனால் அவருக்கு சொந்தமான சில செல்வங்கள், சில பொருட்கள், சில பணங்கள் இருந்தன. இந்த அத்துணை செல்வங்களையும் அத்துணை பணங்களையும் அத்துணை பொருட்களையும் அவருடைய சகோதரர், ஹிஸ் பிரதர், அவருடைய சகோதரர் எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டார். ஆனால் அவருடைய 2 மகள்மார் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பெண் பிள்ளைகளையும் நான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும். ஆனால் எந்த பணமும் செல்வங்களும் பொருட்களும் எனக்கிட்ட இல்லையே யா ரசூலுல்லா என்று ரசூலுல்லா கிட்ட ஒரு முறைப்பாடு செஞ்சார் பெண். கண்ணியமாகலே, இப்போ தான் நான் முன்னால் சொன்னேன், அல்லாஹு தாலா இந்த அனந்தரச்சத்துடைய விடயத்தில் ரசூலுல்லாவுக்கு கூட அல்லாஹ் பேச விடலை. ஏன்? இது அந்தளவு முக்கியத்துவம் என்பதை அன்றைய காலத்துடைய மக்களுக்கும் இன்றைய காலத்தில் எங்களுக்கும் உணர்த்துவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனையை விளங்கி கொண்டாங்க. மௌத்தாகிக்கிறாரு, அவருடைய எல்லா சொத்துக்களையும் அவருடைய சகோதரர் எடுத்து கொண்டுட்டார், பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, மனைவி மீக்கிறா என்று ரசூலுல்லாஹ் விளங்கி கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, யக்லில்லாஹு ஃபீ தாலிக, உங்களுடைய இந்த பிரச்சனையை, இந்த ப்ராப்ளத்தை அல்லாஹ் சால்வ் பண்ணுவான், அல்லாஹ் இந்த பிரச்சனையை முடிச்சு தருவான் என்று சொல்லி அந்த பெண்ணை ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறாங்க. கண்ணியமாகலே, இந்த சமயத்தில் தான் நான் முன்னால் சொன்னேன், அல்லாஹ் சில சட்டங்களை உலகத்துக்கு இறக்குவதற்கு சில காரணிகளை உண்டாக்குவான் என்று சொல்லி. அதுதான் இது. இந்த அனந்தர சொத்துடைய சட்டத்தை அல்லாஹ் உலகத்துக்கு மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஒரு காரணமாக வைத்து அல்லாஹ் இறக்கினான். சூரத்து நிசாவுடைய அந்த 11வது வசனம், யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸகரி மிஸ்லு ஹஸ்ஸில் ஊன்ஸயைன், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பங்குகள், அதனுடைய விடயத்தில் 2 பெண் பிள்ளைகளுக்கு போகக்கூடியதை போன்ற பங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இறக்கிவிட்டான், கட்டளை பிறப்பித்து விட்டான். அதாவது ஒருவர் மரணிக்கிறாரு, அவர் மரணிச்சேன்னு சொன்னால் அவருடைய விட்டு போகக்கூடிய பங்கில் ஒரு 2 பெண் பிள்ளைகளுக்கு போக வேண்டிய பங்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு ஆணுக்கு 2 என்றால் ஒரு பெண்ணுக்கு 1 என்ற வீதத்தில். ஃபைன் குன்ன நிசா அன் ஃபௌகஸ்னதேன், 2 பெண் பிள்ளைகள் அதற்கு மேற்பட்டவர்கள் இருப்பார்கள் என்றால் ஃபலஹுன்ன சுலுசா மா தரக்,
மௌத்தாகினவர் விட்டு போகக்கூடிய சொத்துக்களில் 2/3 கொடுக்க வேண்டும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு. கண்ணியமானவர்களே, இந்த வசனத்தை இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு ஓதி காட்டி இதனுடைய தெளிவுகளை கூறுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது என்பதனால உங்களுக்கு இந்த அமானிதத்தை நான் எத்தி வைக்கின்றேன். கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த விடயத்தை தெரிந்திருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நேரம் இருக்கும் என்றால் நேரம் எடுத்து உலமாக்களை நாடி இந்த நான் முன்னால் கூறிய இந்த 2 வசனங்களையும் நீளமான விதத்தில் படியுங்கள். கண்ணியமானவர்களே, தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த வசனம் இறங்கியதுக்கு பின்னால் அந்த சஹாபியை கூப்பிடுறாங்க. மௌத்தாயினார் சாத் இப்னு ரபி அவருடைய சகோதரரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறாங்க, சாத் இப்னு ரபி மௌத்தாகினார், அவருடைய எல்லா சொத்துக்களையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஆனால் அல்லாஹ் இப்போ தீர்ப்பை தந்துட்டான், உங்களுக்கு முழு சொத்தையும் எடுக்கலா. அவருடைய மௌத்தாகி அவருடைய மனைவிக்கு நீங்கள் 8/1 கொடுக்க வேண்டும், அவருடைய 2 பெண் பிள்ளைகளுக்கு 3/2 கொடுக்க வேண்டும், மீதமாக இருப்பது தான் உங்களுக்கு என்ற தீர்ப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த நேரத்தில், கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அந்த சஹாபாக்களுடைய அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை பாருங்க. அல்லாஹுடைய கட்டளையா அதை மதித்து முறையாக செய்ய வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை பாருங்க. அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக தனக்கிட்டு இருக்கக்கூடிய அவருடைய சகோதரருடைய சொத்துக்கள் அத்துணையையும் போகக்கூடியவங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த பங்குகள் போக வேண்டுமோ அவைகளை கொடுத்துவிட்டு மீதமாக இருப்பதை தான் தன்வசம் வைத்து கொண்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இந்த சம்பவத்தில் நான் கூறிய இந்த சம்பவத்தில் மௌத்தாகிய அந்த சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்குமென்றால், ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருக்குமென்றால், அவருடைய சகோதரருக்கு எந்த பங்கும் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆண் பிள்ளை என்பது அந்தளவு பவரானவங்க. அது ஆண்களுடைய சக்தியை பற்றி ஒரு தனித்தலையங்கமாக பேசலும். ஆண்களுக்கு அல்லாஹ் எந்த அளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான் என்பதையும் இந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கலாம். கனிமானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த சட்டத்தை மக்களுக்கு, முஸ்லீம்களுக்கு இந்த விதத்தில் இதை காரணமாக ஆக்கி அல்லாஹ் சட்டமாக வழங்கியிருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இப்போ பேசிய இந்த விடயங்கள், இந்த சம்பவங்களை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், எங்களுடைய லைஃபோடு நாங்கள் டச் பண்ணுவோம். அன்புக்குரியவர்களே, எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும் சொல்லவே முடியாது, என்னுடைய உங்களுடைய குடும்பங்களில் ஜனாசாக்கள் ஏற்படலை, மையத்தொண்டு புலவே இல்லை அப்படின்னு சொல்லி எங்களை யாருக்கும் சொல்லவே இல்லை. எல்லா வீடுகள்லையும் அதிகமான ஃபெமிலிஸில், குடும்பங்களில் ஜனாசாக்கள் ஏற்படுது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அனந்தர சொத்து என்று சொல்வது என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக விளங்குவோம். அனந்தர சொத்துன்னு சொன்னால், ஒருவர் மௌத்தாகிறாரு, மௌத்தாகக்கூடிய நேரத்தில், அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்று என்னென்ன பொருட்கள், எந்தெந்த செல்வங்கள், எந்தெந்த எத்தனை ரூபாய் பணமாக இருந்தாலும், என்னென்ன வாகனங்கள், என்னென்ன ப்ராப்பர்ட்டிகள் அவருக்கு என்று சொந்தமாக உள்ளனவோ அந்த அத்துணையும் அனந்தர சொத்து. அவர் மௌத்தாகிறதுக்கு சில நொடிகளுக்கு முன்னால் யாராவது ஒருவருக்கு கொடுத்திருந்தால் அது வேறு விஷயம். அதர் பிள்ளைக்கு கொடுத்துட்டாரு, மனைவிக்கு கொடுத்துட்டாரு, அவருடைய சகோதரருக்கு கொடுத்துட்டாரு, அல்லது ஊரில் யாருக்கோ கொடுத்துட்டாரு, அல்லது மஸ்ஜிதுக்கு, மதரசாக்கு, ஸ்கூல்ஸுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுத்துட்டாரு மரணிப்பதற்கு முன்னால், அது இந்த தலையங்கத்துக்கு கீழால் வரக்கூடிய பகுதி இல்லை. ஆனால் ஒருவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு என்று சொந்தமான என்னென்ன இருக்கின்றனவோ அந்த அத்துணையும் அனந்தர சொத்து. அல்லாஹ் திட்ட தெளிவாக பேசுகிறான். அல் குர்ஆனில் அல்லாஹ் எங்களுடன் கதைக்கக்கூடிய நேரத்தில்
லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் விட்டு போகக்கூடியவைகளில் ஆண்களுக்கும் பங்கு உள்ளது. அதை போன்று அல்லாஹ் பெண்களையும் கண்ணியப்படுத்தியுள்ளான். இஸ்லாத்தில் பெண்களை வேறாக அல்லாஹ் பேசுகிறான். வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். பெற்றோர் அல்லது நெருங்கிய உறவினர்கள் விட்டு போகக்கூடிய சொத்துக்களில் செல்வங்களில் பெண்களுக்கும் பங்கு உள்ளது என்று அல்லாஹ் பேசிவிட்டு அல்லாஹ் நுட்பமாக பேசுகிறான். கவனியும் கண்ணியமானவர்களே, மிம்மா கல்ல மின்ஹு ஓ கசுர். அவர் விட்டு போகக்கூடிய சொத்துக்கள் செல்வங்கள் அது குறைந்ததாக இருந்தாலும் சரி, கூடுதலானதாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பொருளை தான் விட்டு போகிறாரு. எந்த அளவுன்னு சொன்னால் உலமாக்கள் இதுக்கு ஒரு உதாரணம் காட்டுறாங்க. ஒருவர் உதாரணமாக ஒருவர் இரவில் தன்னுடைய தந்தையுடைய பணிவிடையில் இருக்கிறாரு அல்லது தன்னுடைய மகனுடைய பணிவிடையில் இருக்கிறாரு. அவருக்கு அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் சில வேளை அவர் நாளை மௌத்தாக கூடியவராக இருப்பார். உதாரணமாக இப்போ இவர் இரவெல்லாம் தன்னுடைய தந்தையுடன், தன்னுடைய பிள்ளையுடன் அல்லது தன்னுடைய ஏதாவது நெருங்கிய உறவினருடன் அவருடைய ஹிதுமத்தில் பணிவிடையில் இருக்கிறாரு. அல்லாஹுடைய ஏற்பாடு காலையில் அவர் மௌத்தாகிட்டார். இவர் என்ன செய்கிறாரு, இரவெல்லாம் முழிச்சு இருந்த காரணத்தினால் இவருக்கு தலைவலி. உடனே அந்த மரணித்தவருடைய ஒரு டேப்லெட் பெனடோல் ஒன்று இருக்குது, எடுத்து அவர் குடிக்கிறாரு. அவர் அந்த பெனடோல் எடுத்து குடிக்கிறாரு. இவர் குடித்த பெனடோல் யாருடையது? அந்த மரணித்தவருடையது. கண்ணியமாகலே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய இந்த அனந்தரச்சுத்துடன் சம்பந்தப்படக்கூடிய உலமாக்கள், இஸ்லாமிய வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்து, அவர் குடித்த அந்த டேப்லெட்டும் அனந்தர சொத்துக்கு தகுதியான டேப்லெட். அனந்தரக்காரர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் குடித்திருந்தால் அவர் குடித்த அந்த ஒரே ஒரு டேப்லெட்டும் ஹராமானது. கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் மௌத்தாயினா அவருடைய சின்ன ஒரு சொத்தை கூட, சின்ன ஒரு பொருளை கூட அனந்தரக்காரர்களுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு யாருக்கும் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அத்துணையையும் அனந்தர சொத்தின் அடிப்படையில் பிரிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துது. கண்ணியமான அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் எவ்வாறு இந்த அனந்தர சொத்தை பற்றி கதைக்கிறான் என்றால், எப்படி இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட ஃபர்ல் என்று, நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை என்று அல்லாஹ் குர்ஆனில் தொழுகையை பற்றி பேசுகின்றானோ, அதே போன்று இந்த அனந்தர சொத்தை பற்றி அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் நஸீபம் மஃரூதா, அல்லாஹ்வால் விதியாக்கப்பட்ட, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி என்பதை அல்லாஹ் இந்த அனந்தர சொத்தை பற்றி பேசுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்துவோம். வீடுகளில் ஜனாசா ஏற்பட்டால் அவருடைய சின்ன ஒரு பொருளாக இருக்கலாம். இன்று உங்களுடைய பகுதியில் எவ்வாறோ தெரியாது, சில பகுதிகளில் நான் காண்கின்றேன், வாப்ப மௌத்தாயிட்டா அல்லது வீட்டில் யாராவது அவருடைய சகோதரன் மௌத்தாயிட்டா அவருடைய பொருட்களை லேசாக எடுத்து பாவிக்கிறாங்க. அவருடைய வாட்சை, அவருடைய மொபைல் ஃபோனை, அவருடைய வெஹிக்கிளை, அவருடைய ஏனைய சொத்துக்களை, அவருடைய பேங்க் ஏடிஎம் கார்டை, கண்ணியமாகலே அதை பாவிப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது தனிப்பட்டவர்களுக்கு. அவை விட்டு போகக்கூடிய அத்துணையையும் முறையாக பிரிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துது. இந்த அளவு இஸ்லாம் பேசுதுன்னு சொன்னால், இந்த அல்லாஹுடைய இந்த கடமையை அல்லாஹுடைய வரம்பு என்று இஸ்லாம் பேசுது. குர்ஆனில் அல்லாஹ் நாம் மேலே கூறிய அந்த வசனங்களுக்கு கீழால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் குர்ஆன் எடுத்து படிங்க. சூரத்து நிசாவுடைய அத்தியாயம் 4 சூரத்து நிசாவுடைய வசனம் 13, 14 கொஞ்சம் படிப்போம். அல்லாஹ் கூறுகின்றான், வசனம் 14, ஒமை யாசில்லாஹ் வ ரசூலஹு வயதஅத்த ஹுதூதஹு, யாரு அல்லாஹுக்கு மாற்றம் செய்து, அல்லாஹுடைய ரசூலுக்கு மாற்றம் செய்து, வயதஅத்த ஹுதூதஹு,
அனந்தர சொத்து போன்ற அல்லாஹ்வுடைய இந்த வரம்புகளை யார் மீறுவாரோ, அனந்தர சொத்துடைய விடயங்களில் கவனம் செலுத்தாமல் அவைகளை பிறருடைய பொருட்களை தன்னுடைய பொருளாக உபயோகிப்பாரோ அவ்வாறானவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய இந்த வசனம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் என்னுடைய முஸ்லீம் சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கூறுகின்றான், யுதுஹில்ஹு நாரன், அவரை ஒரு நரகத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான். ஹாலிதன் ஃபீஹா, அந்த நரகத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார். வலஹு அதாபு முஹீன், அந்த நரகத்தில் அவருக்கு கீழ்த்தரமான கேவலமான வேதனை இருக்குது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்குரிய என்னுடைய நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துவோம். ஜனாசாக்கள் வீடுகள் ஏற்பட்டால் உங்களுடைய ஹஸ்ரத்தை, உங்களுடைய ஏரியாவில் உள்ள உலமாக்களை அல்லது ஜமியத்துல் உலமாக்களை நாடுங்க. இவருடைய இன்னார் மௌத்தாகிக்கிறாரு, இவருடைய இன்னென்ன சொத்துக்கள் இன்னொரு பொருட்கள் இருக்குது, இவைகளுடைய விடயத்தில் நாங்கள் அனந்தர சொத்துடைய அடிப்பில் எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்பதை அவங்கள போய் அணுகி கேளுங்க. அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமானதாக வாழ்க்கையாக ஆக்குவான். இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் கலந்து விடும் என்று சொன்னால் எங்களுடைய பரம்பரைக்கு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான ஒரு காரணமாக ஆகிவிடும். இந்த விடயத்தில் நானும் நீங்களும் கவனம் செலுத்தவில்லை என்றால். எனவே கண்ணியமானவர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு நீண்ட தலையங்கம், விரிவான ஒரு பாடம். இதனுடைய தெளிவை உங்களுக்கு முடியுமான அளவு கொடுப்பதற்காக வேண்டியும் உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விருந்தாக அமைய வேண்டும் என்பதற்காக இதனுடைய முக்கியத்துவத்தை எட்டி வைத்தேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் இதனுடைய விரிவாக்கத்தை பார்ப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தீனை அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற விதத்தில் விளங்கி அதை அமுல்படுத்துவதற்கான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்து தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் பிறருடைய சொத்துக்கள் பிறருடைய காரியங்களுடைய விடயத்தில் எங்களை யா அல்லாஹ் தெளிவான பாதையில் யா அல்லாஹ் நீ நடத்துவாயாக. யாருடைய ஒரு ஊசி அளவு அணுவளவு சொத்தையும் செல்வத்தையும் எங்களுடைய செல்வங்களுடன் எங்களுடைய பொருட்களுடன் கலந்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை சுத்தமானதாக ஆக்கியா அல்லாஹ், உனக்கு விருப்பமானதாக ஆக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லா பலஸ்தீனில் இருக்கக்கூடிய என்னுடைய முஸ்லீம் உறவுகளுக்கு நீ உதவி செய்வாயாக. அல்ல அந்த உறவுகள் யாழ் பசியிலே வாடுகின்றார்கள் யா அல்லா, யாழ் அவர்களுக்கு உன்னுடைய புறத்தில் இருந்து ரிஸ்கை வழங்குவாயாக, ஹலாலான உணவுகளை கொடுப்பாயாக, சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைமைகளை அவர்களுடைய ஊர்களில் அவர்களுடைய பிரதேசங்களில் உண்டு பண்ணுவாயாக. எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.